ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுதாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒருவருக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களிலே முதல் ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு என்ன உண்டாயிருக்குமாம்? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கையின் பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் யூ வில் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர், பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வில் பி யுவர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் கைகளின் பலன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கையின் பிரயாசம், அங்கே கைகளின் பலனாகிய கனி, கைகளின் பலனாகிய கனி. ஆமாம், சோத்திரம். எந்த ஒரு கையின் பிரயாசம் என்று சொல்லுவது பிரியமானே, அதனுடைய ஃப்ரூட் நீங்கள் சாப்பிடணும். அப்படி என்னால் அது லாபமாக நமக்கு வருகிறது. இல்லையா? ஆமாம், வேலை செய்கிறவங்க எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க. அந்த வேலையில் வருகிற லாபம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சாப்பாடாக இருக்க வேண்டும். ஆமென். நஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாது. லாபம். ஆமாம், எங்கேயா லாபம் வருது? எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டத்தில் தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னால் நிறைய பேர் சந்தோஷமாக சாப்பிட்றது இல்லைங்க. நிறைய பேர் ஏதோ உயிர் வாழணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏதோ சாப்பிடணுமே அப்படின்னு. அப்படி சாப்பிடக்கூடாது. சந்தோஷமாக சாப்பிட வேண்டும். இல்லையா சொல்லலாமா? ஆமாம், பிரயாசத்தின் பலன், பிரயாசத்தின் பலன். ஆமாம், ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், உங்களுடைய உழைப்பினுடைய கனி, உழைப்பின் பலன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்தம் உங்களுக்கு இதுதான். ஆம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதிலிருந்து தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய பிரயாசங்கள் வேதத்திலே அவர்களுக்கு அமையாமல் அநேகருடைய பிரயாசங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இல்லாமல் போய்விட்டது. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1090வது பக்கம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், இதோ இதோ கொஞ்சம் கிடைத்தது, கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும், அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன், நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. நீங்கள் அவனவன் தங்கள் தந்தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே ஒரு காரியத்தை தேவன் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார். என் வீடு பாழாய் கிடக்கும் போது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வீடு என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறதாம். அவரவர் தந்தன் வீட்டுக்கு ஓடி போகிறார்களாம். தந்தன் வீட்டை குறித்து தான் அவர்களுக்கு எண்ணமும் கரிசனையும் இருக்கே தவிர ஆலயத்தை குறித்ததான கரிசனை இல்லை. அப்படியானால் என்ன என்றால்,
ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு வருகிறது போல அவர்கள் வருகிறார்கள். ஆலயத்துக்கு வராமலும் இருக்கிறார்கள். ஆமாம், ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறாங்க. 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போய்விட்டானாம். தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடந்ததாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆராதனைகள் பல இடங்களிலே குறைந்து கொண்டு வருகிறது. ஃபாரின் தேசத்திலே அநேக தேவ ஆலயங்கள் மால்களாய் மாறிவிட்டது, சூப்பர் மார்க்கெட்டாய் மாறிவிட்டது. அநேக தேவ ஆலயங்கள் கேளிக்கை விடுதிகளாய் மாறிவிட்டது. இந்த கேலி கூது என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு கூடாரங்களாக மாறிவிட்டதாம். அநேக தேவனுடைய ஆலயங்கள் புள்ளி விவரத்திலே நாங்கள் பார்த்து அதிர்ந்து போய்விட்டோம். அநேக ஆலயங்கள் மதுபான கடைகளாக, பார்களாக மாறிவிட்டதாம் தேவனுடைய ஆலயம். ஏனென்றால் மக்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதை இன்றைக்கு மறந்து விட்டார்கள். அநேக ஆராதனைகள் இப்பொழுது நாம் இங்கே ஆராதிக்கிற செய்திகளெல்லாம் இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார்கள். இது லைவில் போகலை, நல்லா தெரிஞ்சுக்கிடணும். லைவில் போகலை, ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதன் பிறகு அதை யூடியூப்பிலே போடுகிறோம். ஆனால் அநேக ஆலயங்களிலே லைவில் ஆராதனை போய்கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிற ஆராதனைகள் குறைந்து கொண்டு போகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளிலே ஆன்லைனில் பார்த்து கொண்டே ஆராதனை, ஆமாம், செல்ஃபோனிலே காதிலே கேட்டுக்கொண்டே அவங்க சமையல் பண்ணிக்கொண்டே, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பெட்டில் படுத்துட்டு காலை தூக்கி நல்லா உயரமாக வச்சுக்கிட்டு அது கேட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தான், மரியாதையே இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய ஆராதனைக்கு மரியாதை இல்லை. எனவே உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிட வேண்டுமானால் தேவனை ஆராதிக்கிறதிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? தேவனை துதிக்கிற முதலிடம் கொடுக்க வேண்டும். கொஞ்ச நேரம்தான் நாம் இங்கே இருக்கிறது, ஒரு 2 மணி நேரம்தான் நான் உங்களை உட்கார வைக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலெல்லாம் நீங்கள் நம்புங்க, 9 மணிக்கு எங்களுக்கு காலை ஆராதனைனா 1 மணிக்கு தான் முடியும். 9லேருந்து 10, 11, 12, 1, 4 மணி நேரம். சில நேரங்களில் ஏதாவது ஒரு வெளி ஊழியங்கள்லேருந்து யாராவது ஒரு ஊழியக்காரன் வந்தால் அவர் 1 மணின்றது முடிக்காமல் 1:30, 2 கூட ஆயிரும். ஆமாம், எங்களுக்கெல்லாம் வயறு கொடலை போட்டு பெரட்டும். ஆமாம், எப்போ விடுவாங்க, போய் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மாதிரி 4 ஹவர் 5 ஹவரெல்லாம் ஆராதனை. ஆமாம், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பாட்டு பாடுவாங்க, 1 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, ஆராதனை 1 மணி நேரம். நாம் இங்கே ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆராதனை பண்ணுறோம். அந்த ஆராதனையிலே ஜப விண்ணப்பங்கள்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஆமென். அங்கே அப்படி இல்லை. ஆராதனை என்று சொன்னாலே அது 1 மணி நேரம் ஓடும். அதன் பிறகு சாட்சியின் நேரம், ஆமாம், அதன் பிறகு செய்தியின் நேரம். இப்படியாக இன்றைக்கும் நிறைய ஆலயங்களிலே இன்றைக்கும் இருக்கிறது. சில ஆலயங்களிலே எல்லாம் மொழிபெயர்ப்பார்கள். இன்றைக்கி நீ பார்த்தீர்களானால் சில ஆலயங்களிலே 1 மொழிபெயர்ப்பல்ல, 2 மொழிபெயர்ப்பு கூட இருக்கிறது. இங்கே தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இங்கிலீஷிலேருந்து திரும்ப தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் அந்த பக்கமாக போயிட்டீங்கன்னா, கேரளா சைடு போயிட்டீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு மலையாளம். அப்போ 3 பேர் அங்கே நிற்பாங்க. ஒருவர் தான் பேசுகிறது. அதை மொழிபெயர்ப்பதற்கு எடுக்கிற நேரம், இவர் 1 மணி நேரம் பேசினா அவங்க என்ன டைம் ஆகும், திரும்ப 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஆமாம், அங்கெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் இல்லையா, நீங்களும் பேசுங்கயான்னு சொல்கிற மாதிரி தான் உங்கள் முகங்கள் இருக்குது. ஆமாம், கர்த்தர் நல்லவரா. எனவே தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நீங்கள் நன்றாக ஆராதிக்க வேண்டும். பாடும்போது நன்றாக பாட வேண்டும். உள்ளான மனிதனிலிருந்து பாட வேண்டும். அந்த வரிகளை உணர்ந்து பாட வேண்டும். ஏதோ ஒன்று பாடணும் அப்படின்னு நினச்சி பாடக்கூடாது.
பாடும்போதே மீட்கப்பட்ட ஆத்துமா கெம்பீரித்து மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபமானது தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்தில் எட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் செய்ய வேண்டும். எனவே இங்கே தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறபடினாலே இவர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போய்விட்டார்கள். எனவே தன்னுடைய வீட்டு காரியங்களை தான் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்ததுனாலே இவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? கையின் பிரயாசத்தை வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் பூன்னு ஊதி போட்டார், எல்லாம் கீழே பறந்து போயிடுச்சு. ஆண்டவர் ஊதி போடுறாராம் அநேகருடைய கையின் பிரயாசங்களை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை, ஆண்டவருக்கு செலவிட வேண்டியதான நேரங்களை சரியாக நாம் செலவிடும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஊதி போடக்கூடாது. இன்னொரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 62 அதிகாரத்தில் பாருங்கள். ஏசாயா 62 அதிகாரம் 8 வசனத்தை வாசியுங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை, உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று, அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும், கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் மேலும், தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். தம்முடைய வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், நம்முடைய பிரயாசத்தினுடைய பலன், நம்முடைய பிரயாசத்தினுடைய பலனை அந்நிய புத்திரர் கொண்டு போய் விடுகிறார்களாம். அந்நிய புத்திரர் கொண்டு போய் விடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், உதாரணமாக நாம் பார்க்கும்போது கிதியோனுடைய நாட்களை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே கிதியோனுடைய நாட்கள், கிதியோனும் அவனுடைய ஆட்களும் பயிரிட்டு, அந்த பயிருக்கு முதலாவது வயலை உழ வேண்டும், அதன் பிறகு பயிரிட வேண்டும், அதன் பிறகு களை எடுக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், எரு இட வேண்டும், மருந்துகளை அதற்கு தெளிக்க வேண்டும், பூச்சிக்கொல்லிகள், இப்படியெல்லாம் செய்து அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலங்களிலெல்லாம் 6 மாத பயிர் தான். இப்பொழுது 3 மாத பயிர், 2 மாத பயிரெல்லாம் சொல்லுகிறாங்க. அந்த 6 மாதம் வரைக்கும் காத்திருந்து அந்த அறுவடை பண்ணும்போது மீதியானியர் வந்து என்ன பண்ணி விடுவார்களாம்? அந்த அந்த கோதுமைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய் விடுவார்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாசத்தினுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரயாசத்தினுடைய பலனை அந்நிய புத்திரர் கொண்டு போய் விடுகிறார்களாம். கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலும் இந்த பிரயாசத்தின் பலன்கள் அது கிடைக்காமல் போகிறது. சங்கீதம் 78:46 வாசியுங்கள். சங்கீதம் 78:46. அவருடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். கல் மழையினாலே அவர்களுடைய திராட்சை செடிகளையும், ஆலங்கட்டியினாலே அவருடைய அத்தி மரங்களையும் அழித்து, அவருடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாசமானது அது பாழாய் போயிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களிலும் பார்த்தீர்களானால் அநேக விளைநிலங்கள் விளைந்து கிடக்கும்போது மழை, பெரும் மழை பெய்து அந்த வயலுக்குள்ளாக தண்ணீர் ஏறும் பொழுது பயிர் நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறது. அப்பொழுது என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டிட்ட எங்களுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ரோடு மறியல் பண்ணுறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்? இன்றைக்கு இவருடைய பிரயாசம் பாழாய் போய்விட்டது.
பிரயாசத்தை அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் பாழாய் போய் விடுகிறது. புயலினாலே வாழை தோட்டங்கள் அநேக இடங்களிலே ஆயிரமான வாழை தோட்டங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து புயலினாலே உண்டாகிற சேதங்கள் பிரியமானே, அநேக செடிகள் அநேக மரங்கள் இன்றைக்கு அது போய்விடுகிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது காட்டு மிருகங்களும் கூட வாழைத்தோப்புகளை தென்னந்தோப்புகளை பயிர் நிலங்களெல்லாம் அழித்து விடுகிறது. யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் பிரயாசப்பட்டு பயிரிட்டு அறுவடைக்கு இருக்கிறதான நேரங்களிலே அவையெல்லாம் அழிந்து போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுடைய பிரயாசங்கள் பாழாய் போகிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது உள்ள காலகட்டத்திலும் கூட நாம் அநேக நேரங்களில் நாம் பிரயாசப்படுகிறோம். அது வைத்தியர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, டாக்டர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, மருத்துவ செலவு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானே, அநேக நேரங்களில் நாம் பிரயாசப்பட்டு கஷ்டப்படுகிற பணங்கள் இன்றைக்கு அநியாயமாக போகிறது. அந்த காலத்திலே மக்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய சொத்துக்களை விற்று பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள் மிஷனரிகள் வந்து. திருநெல்வேலி மாவட்டத்தில் போனீர்களால், தூத்துக்குடி மாவட்டங்களில் போனீர்களால் அதிகமாக மிஷனரிகள் தான் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். இன்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிஷனரிகள் வந்து தான் அந்த நம்முடைய வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டலை கட்டினதும் ஒரு பெண், ஒரு மகள் பிரசவ வலியினாலே துடிக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதற்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இல்லாதபடி அந்த பெண் பிரசவ வலியினாலே செத்ததை பார்த்து இந்த மகள் ஊருக்கு சென்று தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று கொண்டு வந்து கட்டினதான் வெள்ளூரில் இருக்கிறதான சிஎம்சி ஹாஸ்பிட்டல். பிரியமானே, அந்த காலங்களிலே எல்லாம் ஒரு காலங்களிலே அவர்கள் அப்படியாக செய்தார்கள். பிரியமானே, நம்முடைய பிரயாசத்தின் பலன் பாழாய் போகிற காரியங்கள், பாழாய் போய் கொண்டிருக்கிற காரியங்களை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானே, அதுக்கு தான் மேலே பெரிய தத்துவ ஞானிகளெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போகிறீங்க, கவர்மெண்ட்டில் போய் பிள்ளைகளை படிக்க வைங்க. நல்லாக கவர்மெண்ட்டில் படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் என்ன பண்ணும், படிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்துல் கலாம் என்ன ப்ரைவேட்டில் படித்தாராம். அவரும் சொல்கிறார், நான் கவர்மெண்ட்டில் தான் படித்தேன்னு சொல்லுகிறார். அவர் ஒரு விஞ்ஞானியாய் மாறிவிட்டார். கடந்த நாட்களில் நம் குடியரசுத் தலைவராகவே மாறிவிட்டார் அவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படிக்கிறவர்கள் எங்கிருந்தாலும் படிக்கலாம். ஆம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் உங்கள் படிப்பு முக்கியமல்ல, படிப்பு தேவைதான், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த ஞானத்தை தேவன் கொடுப்பார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எனவே உன் கையின் பிரயாசத்தை எப்படியெல்லாம் வீணாய் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த 78ஆம் சங்கீதம் 46 வாசிங்க ஒரு முறை கூட. 78:46. அவருடைய விளைச்சலை புழுக்களுக்கும் வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். நம்ம பாருங்க, உரமிட்டு நம்ம நீர் பாய்ச்சி நம்ம காவல் காத்து நம்ம கஷ்டப்பட்டு இதுனா வெட்டுக்கிளி தின்னு அதுக்கு கொளுத்த போகுதான். புரியுதா உங்களுக்கு? அது நம்ம தோட்டத்தில் வந்து பிரயாசப்பட்டதா, தண்ணியும் பார்த்துச்சுதா, ஏதாவது பண்ணிச்சா? நம்ம சம்பளம் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் போய் லோ பட்டு. இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்காரனுங்களும் இந்த பள்ளிக்கூடக்காரங்களும் இந்த ஹாஸ்பிட்டல்காரனுங்களும் அவன் தின்னு கொளுத்துட்டு போயிடுறான். எப்படி இருக்குது? கொடுமையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். எனவே நாம் கவனமாக காணப்பட வேண்டும். இன்னொன்று, நாம் நீதிமொழிகள் 5:1 நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். உன் உதடுகளின் அறிவை காத்துக்கொள்ளும். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசக்கும்.
இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உங்கள் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்த்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலங்களை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். நன்றாய் கவனியுங்கள். இது எதை குறிக்கிறது என்றால், பிரயாசப்பட்டு வேலை செய்து சம்பாதித்து தவறான வழியிலே கொண்டு வேசி விபச்சாரத்துக்கு கொடுக்கிறதான குடும்பங்கள் இருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். நம்ம மக்கள் எல்லாம் நல்லவங்க தான், நம்ம குடும்பத்தாரெல்லாம் தான். அநேக குடும்பங்களில் பாருங்கள், அவங்க புலம்புறாங்க, சம்பாதிச்சு இன்னொருத்தைக்கு கொண்டு கொடுக்குறான், சம்பாதிச்சு இன்னும் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறான் அப்படின்னு புலம்புறாங்க. ஆமாம், ஒரு மகள் புலம்புவா, இந்த ஆள் சம்பாதிக்கிறான், நல்ல வேலைக்காரன், ஒரு நாள் 1500 2000 கூட சம்பாதிக்கக்கூட திறமை உள்ள வேலைக்காரன். அவன் வேலைக்கு எடுத்தவனால் நான் ஒரு இடத்துல கொண்டு போய் 16,000 சம்பளத்துக்கு அவனுக்கு சேர்த்து விட்டேன். அங்கே அவன் இருக்காமல் ஓடிட்டான். சரி, நான் கேட்டேன், வீட்டில் எவ்வளோ தான் கொண்டு வந்து கொடுக்குறான்னா, 10,000 கொடுத்தா அவனுக்கு நான் டெய்லி அவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவனுக்கு பூஜை பண்ணுவேனேன்னு சொல்கிறாங்க. 10,000 கொடுத்தா 16,000 சம்பளம் கொடுத்த இடத்துல வேலை செய்யாமல் வந்துடுறேன். ஏன்னா இவனுக்கு டெய்லி குடிப்பதற்கு வேணும், டெய்லி பணம் வேணும். சம்பாதிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க 7 மணிக்கு மேலே போனால் ஒரு வேசியின் கடையண்டை போய் நிற்பானா, 10 மணி வரைக்கும் அந்த வேசியோடு தான் நாம் பேசி கொண்டிருப்பான். அநியாயம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேசிக்கு கொஞ்சம் கொண்டு கொடுக்குறானா, இவன் பிரயாசப்பட்டு யாருக்கு கொடுக்குறான்? வேசிக்கு கொடுக்குறான். அநியாயங்கள். இதனாலே வீட்டில் சண்டை, பயங்கர அடி தடி, இதுதான் நடக்கும் அடிக்கடி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்களில் இன்றைக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தன் பிரயாசம் இன்னொருவருடைய வீட்டுக்கு போகிறது. அது வாசிங்க, 10ஆம் வசனம். அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ காரியங்கள் அநேகருடைய. ஆமாம், நிறைய புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு மனைவிக்கு தெரியாது. ஏன்னா பாதி தவறான வழிகளிலே போகிறது, தவறான இடத்துக்கு போகிறது. அங்கே போய் சண்டை போடுறாங்க இவங்க, என் புருஷனை நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. கொடுமையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமாம் ஐயா, நம்ம சபையில் எல்லாம் நல்லா தானே இருக்குது, அதுக்கே இந்த யூடியூப்பில் கேட்குறவங்க யாராவது ஒருத்தர் மனம் திரும்பினா நல்லா இருக்குமே. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக குடும்பங்கள் இப்படி தான் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக அழுறாங்க. அநேக குடும்பம் கண்ணீர் வடிக்கிறாங்க, ஸ்திரீகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. சம்பாதிக்கிறான் ஐயா, கை நிறைய சம்பாதிக்கிறான், இன்னொரு இடத்துல போய் கொடுக்குறான், இன்னொரு இடத்துல போய் தங்குறான், இன்னொரு இடத்துல இருக்கிறான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமாம், பிரசங்கியின் புஸ்தகம் 9:9 என்ன சொல்லுகிறது பிரியமானே? அப்படிப்பட்டவர்களுக்கு தான். பிரசங்கியின் புஸ்தகம் 9:9 இப்படியா சொல்லு, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு வேதம் சொல்லுகிறது, நீ நேசிக்கிற மனைவியோட வாழ்க்கை நடத்தி கொண்டு போ, அதுதான் உன்னுடைய பிரயாசத்தின் பலன். இந்த அநித்தியமான பூமியிலே கொஞ்ச நாள் வாழப்போகிற நீ உன் மனைவியோடு சந்தோஷமாயிரு என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு மனைவியை சந்தோஷப்படுத்தாதபடி எங்கெங்கேயோ கொண்டு போய் பணத்தை அளிக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது பிரியமானே, அநேகம் இருக்கிறது. கொடுமையான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இன்னொரு விதத்திலே மக்களுடைய பிரயாசம் அழிக்கப்பட்டு போகிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 8:17. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா நீ உன் இருந்து இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆட்கள் தன்னுடைய பிரயாசத்தினால வருகிற பலன் மீது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இது பெருமையும் ஆண்டவரை மதிக்காத காரியம். என்ன சொல்கிறார்கள்? என் சாமர்த்தியம் இது, என் கையின் பலன், இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ இருதயத்தில் கூட சொல்லாதே. என் சாமர்த்தியத்தினால நான் சம்பாதிச்சேன், என் சாமர்த்தியம், என் கையின் பிரயாசம், நான் உழைச்சது, நான் சம்பாதித்தது என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறபடினாலே கூட நமக்கு ஆசீர்வாதம் குறைந்து விடுகிறதாம். பிரியமானே, ஆசீர்வாதம் குறைந்து விடுது. கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், இதை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய நியமங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், இப்பொழுது சொல்லப்படுகிறதான காரியங்களை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். பிரியமானே, ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதாம் முதலாவது பிரயாசப்படாததை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆண்டவராலே கொடுக்கப்பட்டதை தான் அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆண்டவராலே கொடுக்கப்பட்டது என்றால், ஆண்டவர் நல்ல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே கொண்டு போய் மனிதனை வைத்தார். அந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை கனிகளையும் நீ புசிக்கலாம். கனி தரும் அநேக விருட்சங்கள் அந்த தோட்டத்தில் இருந்தது. எனவே மனிதனை தேவன் படைப்பதற்கு முன்பதாகவே மனிதன் உயிர் வாழ வேண்டியதான ஆகாரத்தை அவனுக்கு வைத்து தான் படைத்தார். அவனை நீ உழைக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொன்னார்னால், நீ இந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அடுத்தபடியாக நீ இந்த நிலத்தை காக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் இதுதான் வச்சார். கொஞ்சம் களைகளெல்லாம் ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணப்பா? இல்லைன்னா என்ன பண்ணு, நிலம் ரொம்ப மண் இறுகி போச்சுன்னா அதை கொஞ்சம் கொத்தி கொஞ்சம் அதுக்கு பக்குவம் படுத்து அப்படின்னு சொன்னார், பண்படுத்த சொன்னார். அடுத்தது என்ன பண்ண சொன்னார்? காத்துக்கொள், கொஞ்சம் கவனி, காத்துக்க, துஷ்ட மிருகங்கள் ஏதாவது வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை வைத்தார். ஆனால் அவன் காக்காமல் போன. ஆனால் அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணார்? 16ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் இங்கே சொன்னார், நீ சகல விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம் என்று. எனவே ஆண்டவர் அவனை ஒரு நிறைவான பலனோடு அவனை படைத்தார். அதை நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அதை செய்தால் போதும், உனக்கு அது மரம் என்ன ஆகிட்டே இருக்கும், பலன் தந்துகிட்டே இருக்கும். நீ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். இப்பொழுது அவன் காக்காமல் போய் பிசாசு உள்ளே நுழைந்து பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்த மனிதனாய் மாறினபடினாலே தேவன் அவனுக்கு அங்கே ஒரு தண்டனையை கொடுத்தார். என்ன தண்டனை என்றால், 19ஆம் வசனம் 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையாலே ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார்.
அப்படியானால் உழைக்க வேண்டும் என்று இங்கே தான் ஆண்டவர் கட்ட, நீ வேலை செய்து வேர்வை சிந்தி என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்படியானால் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இப்பொழுது கொடுத்திருக்கிறது, நீ உழைக்க உழைக்க உனக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மை வரும். எனவே உழைக்கணும். சோம்பேறியாக யாரும் இருந்துவிடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு வேலையை என்ன பண்ணணும்? மனிதன் செய்யணும். வேர்வை வரதான் செய்யும். இந்த வேணாம் வெயிலில் போய் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது உனக்கு கொடுக்கப்பட்ட, அது என்ன சொல்ல போகிறீங்க? ஆசீர்வாதம்னு சொல்ல போகிறீங்களா, சாபம்னு நினைக்க போகிறீங்களா? எனக்கு தெரியாது. அது அல்லேலூயா. பிரியமானே, உங்களுக்கு கொடுத்த பலன் நீங்கள் என்ன தான் பண்ணணும்? உழைக்கணும். நல்லா உழைக்கணும். ஆமாம், உழைச்சி 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 அதில் கொஞ்சம் சேர்த்து 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 வச்சு 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 என்ன பண்ணணும்? வரணும். ஆமாம், நீ மண்ணுக்கு திரும்புறது வரைக்கும் என்ன பண்ணணுமா? ஆமாம், நீ மண்ணிலேருந்து தான் எடுக்கப்பட்ட, அதனால் என்ன பண்ணுவ? மண்ணுக்கு தான் நீ போகணும். ஆமாம், அது வரையில் நீ வியர்வை சிந்தி உழைக்கணும். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு தகப்பனார் ஒரு ஊரில் இருந்தாராம். அவருக்கு 4 ஆண் பிள்ளைகள். இந்த 4 ஆண் பிள்ளைகளுக்கும் ஏகப்பட்ட சொத்தில் பயங்கரமான வருமானங்கள், வேலைக்காரர்கள். அதனால் இந்த 4 பையனுங்களும் எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. சோம்பேறிகளாகவே மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறவும் இல்லை. வீட்டில் வேலை நல்ல சாப்பாடு, என்ன வேணுமானாலும் அவர்கள் அனுபவிக்கிற அளவில் அவர்களுக்கு இருந்தது. அப்பொழுது தகப்பனார் கொஞ்சம் வயதாகி பலவீனப்பட்டு அவர் மரிக்கிற தருவாயிலே 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு நான் ஒரு புதையலை வைத்து விட்டு போகிறேன். இந்த நமக்கு இருக்கிற இந்த சொத்துக்களிலே ஒரு இடத்துல நான் ஒரு பெரிய புதையலை வைத்திருக்கிறேன். அது எங்கே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த புதையலை நீங்கள் கண்டுபிடித்து கொள்ளுங்கள். அந்த புதையல் ஒரு 2 அடி ஆழத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை நீங்கள் எடுத்து பெரிய ஆளாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார். எங்கே வச்சுட்டு போனாருன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்த நோண்டி எடுத்திருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு இருந்த ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னு வைங்களேன். இவனுங்க பார்த்தானுங்க, இந்த 10 ஏக்கரை என்னடா பண்ணலாம், ஒருவேளை பாகமாய் பிரித்து விட்டால் இவன் என்ன பண்ணிடுவான், அவன் இடத்துல புதையல் இருந்ததுன்னா. அதனால் 4 பேரும் ஒற்றுமையாக தான் இருந்து என்ன பண்ணணும், இந்த புதையலை எடுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போது சாவுக்கு வந்தாச்சு. எல்லாம் சாவெல்லாம் அடக்கம் ஆயிடுச்சு. ஊரில் சொந்த பந்தங்களில் பெரியவங்களோட அப்பா போகிறதுக்குள்ளால ஏதாவது சொல்லிட்டு போனாரா அப்படின்னு நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க. பெரியவங்க செத்தாங்க, சாவுறதுக்கு முன்னால் கடைசியாக என்ன சொன்னார், அந்த சொத்து யாருக்கு, வீடு யாருக்கு, இது யாருக்கு, அது யாருக்குன்னு சொல்லிட்டு போனாரா, சொல்லாமல் போய் தொலைஞ்சானா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி சொல்லும்போது சொன்னாங்க, அப்பா சொல்லிட்டு போனார். அந்த குடும்பத்தில் பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அப்பா சொல்லிட்டு போனாங்க, இந்த 10 ஏக்கர் நிலத்துக்குள்ளால புதையல் இருக்குதான், எங்கேயோ இவர் தானே புதைச்சி வச்சிருக்கிறார், அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, ஒற்றுமையாக இருந்து எடுத்துடுங்கன்னு சொன்னார். எங்கே வச்சுட்டு போனாருன்னு சொல்லியிருந்தா கூட அந்த இடத்துல நம்ம நோண்டி எடுத்துருக்கலாமே, இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. ஏன்னா அப்புறம் அப்போ என்ன சொன்னாராம், என்னடா எங்கே இருக்குன்னு தெரியாததுனால என்ன தான் பண்ணி ஆகணும், நீங்கள் அந்த 2 அடிக்குள்ளால தானே இருக்குது, 2 அடி நோண்டுங்கடா எல்லாரும் அப்படின்னு. இவனுங்க தான் வேலை செய்து பழக்கம் இல்லை. உடம்பு வணங்காதுன்னு சொல்லுவாங்களே தெரிய ஆளுங்களுக்கு, உடம்பு வணங்காது. ஆமாம், சிலருக்கு உடம்பே வணங்காது. வீட்டில் கூட ஒரு வேலை செய்ய மாட்டாங்க உடம்பு வணங்கி. ஒரு கத்திரிக்காய் வெட்ட மாட்டாங்க, ஒரு காய் சமைக்க மாட்டாங்க, ஒரு அரிசி அடுப்பில் வைக்க மாட்டாங்க, வீட்டை பெருக்க மாட்டாங்க, துணியை துவைக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண உடம்பே வணங்காது. இப்போ இவனுங்க என்ன பண்ணுறது, 4 பேரும் 4 மம்மட்டியும் எல்லாம் கடப்பாருங்க எடுத்துட்டு 2 அடி ஆழம் நோண்டுனா, இன்னும் ஒரு ஓரத்துலேருந்து நோண்ட ஆரம்பிச்சானுங்க. நோண்டுறான் 1 மாதம் நோண்டிட்டான், கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் நோண்டிட்டான். அப்போது அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க, ஏதாவது கிடச்சிதடான்னு. இதில் என்ன ஒரு கதை என்னன்னா, உழைக்கிறவன் உழைப்பான்,
அதில் வந்து உழவு பார்க்க வருவான் ஒருத்தன். ஏதோ கிடச்சிதான்னு பக்கத்து வீட்டுக்காரன் 10 வாட்டி வந்து கேட்பான். சொந்தக்காரன் வந்து கேட்டான். அப்படி பார்த்தா, அரை ஏக்கர் இங்கே நல்லா மண்ணை என்ன பண்ணிட்டீங்க, நோண்டி நல்லா போட்டுட்டீங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், இதில் ஒரு 10 வாழையை நடு, அதில் 10 வாழையை நடு அப்படின்னு. அப்புறம் திரும்ப நட்டாங்க. அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. திரும்ப நோண்டுறான் திரும்ப நோண்டிருப்பான். திரும்ப அரை ஏக்கர் நோண்டியாச்சு. அப்போ அந்த பெரியவர் வந்தார். அதில் 10 தென்னை மரத்தை நடக்கட்டும் அப்படின்னு. அப்படி அதை மண்ணை சரி பண்ண அந்த மண் புதுமையாக வரும்பொழுது அதில் ஏதாவது ஒரு செடி வந்து ஒரு பக்கம் பயங்கரமான காய்கறியும் தென்னை மரம், அந்த காய், இந்த 10 ஏக்கரும் மொத்தத்தில் நோண்டி முடிக்கிறதுக்குள்ளால அங்கே எல்லாம் பல செழிப்பாக போச்சு. ஏதேன் தோட்டத்தை விடவும் அந்த தோட்டம் பெருசாக போச்சு. எங்கேயுமே என்ன இல்லை, புதையல் இல்லை. ஆனால் வீடு நிறைய பணம். எப்படி வந்தது? இந்த விளைநிலங்கள்ல இருந்து வந்தது. ஆமாம். அப்போ தான் வந்து அந்த பெரியோர் வந்து சொன்னார், புதையல் இருக்குதா இல்லையா, கிடச்சிதா? புதையல் கிடைக்கல மாமா. அந்த மனுஷனுக்கு பேச்சை கேட்டுது. உன் வீடு நிறைய இப்போ புதையல் இருக்கா இல்லையா? உன் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனான், இவனுங்க சோம்பேறி பசங்க 4 பேரும், இவனுங்களை சரியாக வேலை வாங்குறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுட்டு தான் போவேன். அதைத்தான் இப்போ வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போ நீ உழைச்ச பார்த்தியா, அந்த நோண்டி புதையல் இருக்குன்னு பார்த்து இப்போ உன் வீடு ஃபுல்லாகவே என்னதான் ஆயிடுச்சு, புதையலாக மாறிடுச்சு பார்த்தியா. இதுதான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இல்லையா? சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, உழைக்கும் போது பலன் உண்டு பிரியமானே. உழைக்கும் போது பலன் உண்டு. நான்லாம் 14 வயசு 13 வயசுலேருந்து நான் ஒரு 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 12 வயசுலன்னு வைங்களேன், 17 வயசு வரையிலும் கடுமையாக நான் உழைத்தால் இப்படிப்பட்ட வேலை தான் நான் செய்தேன். ஆமாம். எங்களுக்கு சின்ன சின்ன தோட்டங்கள் இருக்கும். எனக்கு நான் குடும்பத்தில் பெரியவனானனால எனக்கு 25 வாழை மரங்கள் என் அப்பா நட்டு கொடுப்பாங்க. என் தம்பிக்கு 10 வாழை மரம். எங்கள் 4 தம்பி உண்டு. அதில் நானும் இன்னொரு தம்பியும் தான் அந்த உழைக்கிற அந்த ஒரு பருவம். மீதி அடுத்தது சின்ன பிள்ளைங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தெரியாது பிரியமானே, ஒரு ஆழ்கிணறு இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 30-40 படி இருக்கும், அந்த படிக்கட்டுகள். அப்படியானால் ஒரு அடிக்கு ஒரு படிக்கட்டானாலும் 40 அடி ஆழத்தில் நான் இறங்கி 25 முறை இறங்கி 21 முறை ஏறணும். அதில் என்னுடைய தோளில் ஒரு மூங்கில் கொம்பு மாதிரி அங்கெல்லாம் வந்து இந்த பாக்கு மரத்தில் ஆகிற ஒரு மரத்தில் அதை எடுத்து பட்டையை எடுத்து அதில் 2 பக்கம் 2 தோணி 2 நிறைய எடுத்துகிட்டு வந்து ஒரு மரத்துக்கு ஊற்றணும். அப்படி 25 முறை நான் கஷ்டப்படுவேன். ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, ஒரு நாளைக்கு நான். அதன் பிறகு என்ன பண்ணுவார்கள்னா, கொஞ்சம் இந்த கத்தரிக்காய், வழுதனைங்காய், பச்சை மிளகு, இந்த தோட்டம் கொஞ்சம் போட்டு கொடுப்பார்கள். அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மரவள்ளி கிழங்கு சீசன்களில் அதை எல்லாவற்றையும் இந்த தோட்டங்களை அழித்து விட்டு மரவள்ளி கிழங்கு வைக்க வேண்டும். அதற்கு அந்த மண்ணை பதப்படுத்த வேண்டும் பிரியமானே. இப்படிப்பட்ட வேலைகளை நான் கடுமையாக செய்வேன். அந்த பருவங்களிலே 14 வயது 15 வயதிலே நான் 2 ஆளுடைய வேலையை ஒண்டியாக நான் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியாக நான் இருந்தேன். இன்றைக்கும் நான் உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன் பிரியமானே. இன்றைக்கும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். என் கம்பெனியில் நான் தான் அதிகமாக வேலை செய்வேன். உழைக்கிறது பிரியமானே, உன் உழைப்புக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஆமாம், உங்கள் உழைப்புக்கு பலன் உண்டு. ஐயாவை கேட்டு பாருங்க, உழைப்புக்கு பலன் உண்டு. சோம்பேறியாக படுத்திருந்தோம்னா என்ன ஆகாது, வேலைக்கே ஆகாது. அதனால் உழைப்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க. அந்த உழைப்பு ஒருவேளை அது சாபத்தினாலே வந்ததாக இருக்கலாம். அது நம்முடைய சொல்லுவாங்க, என் தலையெழுத்து, நான் சாகிறது வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கணும். அது எதுவாக இருக்கட்டும், நீ உழைத்து கொண்டே இரு. உழைத்துட்டீங்கன்னா உனக்கு உடம்பும் நல்லா இருக்கும். ஆமாம், பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். ஆமாம், இப்போ தான் நிறைய பேர், இதனால தானே என்ன ஆண்டவர் வேலைக்கு போக வச்சிருக்கிறாரு. ஆமாம், உங்களை வேலைக்கு போக வச்சிருக்கிறாரு. வீட்டில் உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், என்னை கூட வீட்டில் சொன்னாங்க, எல்லாம் ஏற கட்டிட்டு உட்காந்துருங்கணுன்னா, அந்த ஹோம் சிக் என்று ஒன்று உண்டு. அதாவது உங்கள் வாழ்க்கையில் உட்காந்துட்டிங்கன்னா ஒரு சிக்காயிருவீங்க, உங்களுக்கு மூளை வேலை செய்யாது. நிறைய இருக்கிறவர்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு மென்டலாக மாறிடுறாங்க. நிறைய பேர், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பிரியமானே, மென்டலாக மாறிடுறாங்க.
ஒரு நாள் ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர், அவர் ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தவர். அவர் ஒரு ரோடு பக்கத்தில் போய் சம்பந்தமில்லாத இடத்துல நின்று கொண்டிருந்தாராம். இவர் ரொம்ப நாள் பொறுத்து இவரிடத்துல வேலை கொடுத்து வாங்கின ஒருவர், சார் என்ன எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் இந்த பக்கமாக வந்தேன் ஒரு பொருள் வாங்க, இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு. அப்புறம் அவர் உங்கள் வீட்டு அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு அவரை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாராம். இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ஹோம் சிக்குன்னு ஒன்று ஆயிடுறாங்க. அவங்களோட மூளைகள் செயல்படாது, அவருடைய சிந்தனைகள் செயல்படாது. அவர்கள் உட்கார்ந்து யோசித்து அவர்களுடைய மூளைகள் செயல்படாது. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாகிறது வரைக்கும் உழைச்சிட்டே இருங்க. அப்படி உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மூளை என்ன ஆகணும்னா, நம்முடைய உடம்பில் இருக்கிற செல் எல்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த சயின்ஸ் படித்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அந்த செல்லெல்லாம் அழிந்துட்டே போகும், புது செல் உருவாகிட்டே இருக்கும். புரிகிறதா உங்களுக்கு? உங்கள் தோல் கூட அப்படிதான், உங்களுக்கு தோலும் அப்படி தான். இங்கேருந்து செல்லு போயிட்டே இருக்கும், நம்மளை அறியாமல் குளிக்கும்போது தேய்க்கும்போது போயிட்டு இருக்கும், புது செல்லுன்னா இருக்கும், உருவாகிட்டே இருக்கும் நம்முடைய சரீரத்தில். அதுபோல் நம்முடைய மூளையில் தேங்கி இருக்காதபடி நீங்கள் செலவு பண்ண மூளையிலேருந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லையா சொல்லலாமா? ஆமாம். நான் அப்படியே உட்காந்துட்டேன்னா எனக்கு பிரசங்கமே வராது, மூளை கெட்டு போவோம். அதனால தான் இப்போது நான் அப்படியே தேவ சமூகத்தில் உட்காந்துக்குவேன். என்ன ஆண்டவரை சொல்லணும், இதெல்லாம் சொல்லு கொடுத்துட்டே இருக்கிறார். மூளை ரெப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. அல்லையா சொல்லலாமா? மூளை என்ன ஆகுது? நிறைய பேர் சொல்லுவாங்க ரெப்ரஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க போய் நல்ல முகத்தையெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உங்கள் மூளை ரெப்ரஸ் ஆகிட்டே இருக்கணும், உங்கள் சரீரம் எல்லாம் ரெப்ரஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆமாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன்தான். காலமே எழும்பணும்னு சொன்னால் எவ்வளவு உடம்பு அடித்து உடச்சி அப்படியே செத்து போன சரீரம் போல் இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் போய் நின்ற உடனே ஒரு பலன் எனக்கு வருகிறது. அல்லையா சொல்லலாமா? எனவே நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தால்தான், வேலை செய்து கொண்டே இருந்தால்தான் உங்களுடைய அகில உறுப்புகளும் மூளை முதல் கால் வரையிலும் நல்ல இரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும், அப்படி ஞாபக சக்தி நல்லா இருக்கும், செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் உழைத்து கொண்டே இருங்க. அல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவளே, கர்த்தர் நல்லவர். எனவே உழைப்பு அவசியம். நீதிமொழிகள் 28:19 வாசியுங்க. 28:19 நீதிமொழிகள். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தியாவான். நிலத்தை அடுத்தது என்னம்மா? வீணரை பின்பற்றுறவன். இந்த உழைக்காம வேலை வெட்டி இல்லாதவனை பின்பற்றுவான். இந்த உழைக்காத சோம்பேறிங்களை வீணன்னு ஒரு கூட்டம் வரும், காலமே வந்து கூட்டிகிட்டு போயிடுவானுங்க அந்த வீணனுங்க, இவனுங்களை வீணடிக்கிறதுக்குன்னு. அந்த வீணரை பின்பற்றுகிறவன் வறுமையை தான் அடைவான். இல்லையா சொல்லலாமா? பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஆமாம், என் பையன் வீணருக்கு கூட போய் கெட்டு குட்டிச்சோராயிட்டான்னு சொல்லுவாங்க. வீணர். ஆமாம், வேலை வெட்டி இல்லாதவன் 10 பேர் வருவான், வேலை இல்லாமல் இருந்தாச்சுன்னா அவனை போய் வீணாக்கிடுவானுங்க. வீணாக போய் புதரண்ட போய் உட்காந்துக்கிட்டு தாய்ப்பாசு விளையாடலாம், அதை விளையாடலாம், சீட்டு கட்டு விளையாடலாம். வீணாக போனவனுங்க. இந்த வீணாக போனவனுங்க வந்து நல்லவனே என்ன பண்ணுவான்? மறுபடியும் சத்தமாக வாசியமா? இந்த நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவன் வறுமையினால தான் வருவான். அல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 24:19 வாசியுங்கள். பயிரை அறுக்கையில் முதல்ல இந்த வாசியம்மா 24:19. உபாகமம் 24:19 வாசிக்கட்டு. பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசம். என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீர் பயிரிட்டு பயிரை அறுக்கிற இல்ல, பயிரை அறுக்கும்போ ஒரு கட்டை மறந்து விட்டுட்டேன்னு வை, திரும்ப எடுக்க போகாதேன்னு சொல்றாரு. நான் கவனிங்க, நாங்கள் எல்லாம் வயல் அறுக்கிறப்போ என்ன பண்ணுவோம்னா, வயலை அறுத்து என்ன பண்ணுவோம், அங்கங்கேயா போட்டுகிட்டே போவோம். திரும்ப எல்லாம் அறுத்து முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் அள்ளி கட்டுவோம். அதே மாதிரி தான் காய்கறி தோட்டத்துலையும் சரி, மரவள்ளிக்கிழங்கு எடுக்கிறதும் சரி, அது அங்கங்கேயா எடுத்து அங்கங்கேயே போட்டுருவோம். அதன் பிறகு மொத்தமாக எடுத்துகிட்டு போவோம். இப்படி வரும்போது நீ மறதியாக
விட்டுட்டனால் அதை எடுக்க திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தினால் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடு என்று சொல்லுகிறார். புரிகிறதா உங்களுக்கு? உன் பயிர் நிலத்தில் நீ அறுவடை செய்யும் போது கொஞ்சம் எங்கேயோ மறந்து விட்டுட்டேன்னா அந்த பயிர் நிலத்தில் அறுவடை பண்ணிக்கொண்டே இருக்கும்போது பரதேசிகள், அதாவது நாள் வெளி ஊர்லேருந்து பிழைக்க வந்த பிள்ளைகள், அவர்களுக்கு எந்த நிலபலம் இருக்காது. ஊரில் எல்லாம் அப்படி தான், அவங்க அப்படியே வருவாங்க, அறுப்பறுக்கும்போது ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்களான்னு. அதுபோல் திக்கற்ற பிள்ளைகள், கஷ்டப்படுகிற பிள்ளைகள் வருவாங்க. அது மாதிரி விதவைகள் வருவாங்க, ஐயா ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், அல்லையா சொல்லலாமா? ஆமாம். போவாஸ் அற்பர்க்கிறவர்கள் சொன்னான், ரூத்து ஆனவள் வந்து கதிர் பொறுக்க வரல, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அதை கிண்டல் கேலியெல்லாம் பண்ணாதுங்கப்பா, கஷ்டப்படுத்தாதுங்க, கொஞ்சம் அப்படியே சிந்த விடுங்க, அவள் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது என்ன எதை குறிக்கிறனால் உன் பிரயாசத்தினாலே வருகிறதான பலனில் கொஞ்சம் ஏழைக்கும் எளியவர்களுக்கும் தர்மம் பண்ணும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் உழைக்கிற உழைப்பில் ஒரு பாகத்தை தர்மம் பண்ண வேண்டும். நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். பிரியமான ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் உழைக்கிற உழைப்பில் ஒரு சிறிய பகுதியாவது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானே, அதிலே நாம் ஈகை குணம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் உன் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்காது. எனவே நீ உன் கையின் சாமர்த்தியம் என்று சொல்லாதபடி, நான் உழைத்தேன், நான் பயிரிட்டேன் என்று சொல்லாதபடி, தேவனுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் தேட வேண்டும். உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீ தேவனை தேட வேண்டும். எனவே ஒரு கம்பெனி நடத்துகிறவர்கள் கம்பெனி நடத்துவதற்கு கம்பெனியை திறந்தவுடனே ஜெபம் பண்ணிவிட்டு செய்வீங்க வேலை. கடை நடத்துகிறவங்க கடையை திறந்தவுடனே ஜெபம் பண்ணிட்டு வேலை செய்யுங்க. நீங்கள் ஒரு வேலை சிலக்கு வேலை போனால் கூட ஒரு சிறிய ஜெபத்தை செய்து விட்டு வேலை செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது, வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். வீட்டில் கூட நீங்கள் பாத்திரம் தொலைக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு பண்ணுங்கள், பாத்திரம் சீக்கிரம் தொலைக்க முடிச்சிடும். இல்லைன்னா புது பாத்திரமாக வந்துடும். ஆமாம். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப களைப்பு வந்துடும். துணி துவைக்க உட்கார்ந்தீங்கன்னா ஒரு சிறிய ஜெபத்தோடு நீங்கள் செய்யுங்க, அப்போது உங்களுக்கு லகுவாக போகும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்களுக்கு சோதனை வந்துடும். ஆமாம். அப்போ தான் அந்த பிள்ளைங்க புது ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே கிளம்பிடுவான், அதில் காப்பி சிந்திடும். ஏம்மா இதையும் துவம்மா கொண்டு வந்து போடுவாங்க, பாரம் அதிகம் ஆயிரும். எனவே தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். தேவனுடைய அனுக்கிரகம் இல்லைன்னால் நீ எதுவுமே செய்ய முடியாது. தேவனை தேட வேண்டும். பிரியமான தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும், தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பிரியமான நான் காலமும் போனோன்னு ஒரு சிறிய ஜெபம் செய்து விட்டு தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எனவே நீங்கள் ஜெபித்து எதையும் செய்யுங்கள், ஆண்டுடைய கிருபை உண்டாகும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எரேமியா 12:13 வாசியுங்கள். எரேமியா 12:13. உண்மையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஈகை குணம், தேவனிடத்தில் ஜெபிக்காமல் செய்கிற காரியங்கள், நீங்கள் கோதுமையை அறுத்து முள்ளை தான் அறுக்க வேண்டியும். கோதுமையை விதைச்சு முள்ள இருக்குது. அப்போது நஷ்டம், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீர்கள், நஷ்டம் வருகிறது. ஏன் நஷ்டம் வருது? தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. பிரியமான தேவனுடைய அநேக நேரங்களில் சில ஜாபுகளை டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கள் இந்த டிசைன் எனக்கெல்லாம் தெரியாதுங்க. நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஆனாலும் கூட கல்விமான்களுடைய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த டிராயிங் எல்லாம் இன்ஜினியரிங் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். பிரியமான அந்த டிராயிங் எல்லாம் இப்போ புது விதமாக வருகிறது. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே போட தெரியாது. ஆனால் அதை போடுவதற்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும். இல்லையா சொல்லலாமா? ஆமாம். நிறைய கம்பெனிகளில் இந்த டையிங் இருக்குது பாருங்கள், காம்பனண்ட்டுகள், அந்த
டிராயிங் கொடுத்தா டை செய்வேன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த செய்வதற்குரிய டையை டிசைன் பண்ண தெரியாமல் இருக்கிறார். அந்த டிசைன் எனக்கு தெரியும், ஏன்னா ஆனால் கம்ப்யூட்டரில் தெரியாது. கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்கள்ட்ட போய் உட்காந்து இந்த டிசைனை இப்படி பண்ணுன்னு சொல்லுவேன். அவங்க பண்ணி பூரணமாக்கிடுவாங்க. சில நேரங்களில் சில காம்பனண்ட்டுகள் எங்களுக்கு புரியாது. அந்த நேரத்தில் நான் இரவு நேரத்தில் ஆண்டவரோடு நான் ஜெபித்து கொண்டு, ஆண்டவரே நீர் தான் இந்த வேலையை கொடுத்தவர், நீர் எனக்கு ஞானம் தாரும். பட்டுன்னு ஞானம் வரும், இதை இப்படி இப்படி செய்யணும், காலமாக போய் இதை அப்படி செய்யணும், சக்ஸஸ் ஆயிரும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அநேக காரியங்களை, சில மிஷின்களை எல்லாம் கூட நான் செய்வேன். எனக்கு தெரியும். அதெல்லாம் ஆஃபீஸஸ் கூப்பிட்டு வந்து கம்பெனிக்காரங்க சொல்லுவான், எங்களுக்கு இப்படி ஒரு மிஷின் செய்யணும்னா அதை செய்திருவேன். கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அதான் கிரியேட்டிவ் பவர் என்று சொல்லுவாங்க. கிரியேட்டிவ் பவர், அந்த கிரியேட்டிவ் ஞானம், விஷ்டம், அந்த ஞானம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? சிலருக்கு சமையல் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாம், எனக்கு ஒரு அம்மா தெரியும், அவங்க இறந்துட்டாங்கங்க. அவங்க சாம்பார் வச்சா ரசம் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட்டு பாருங்கள், அப்பா, அந்த ரசம் மாதிரி இருக்கிற சாம்பாரை வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா, அவ்வளோ அந்த அதில் என்ன தான் போட்டாங்கன்னே தெரியாதுங்க. சிலருடைய கை பக்குவம் இருக்குது பாருங்கள், அந்த கிரியேட்டிவ் பவர். சிலர் பிரியாணி செய்தால் 10 வீடு மணக்கும். சிலர் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு களி கலரி வச்சுருவாங்க. ஆமாம், மனுஷன் சாப்பிட முடியாது. ஆமாம் ஆமாம், நீங்கள்லாம் கிரியேட்டிவ் பவர் உள்ளவர்கள். நீங்கள் அந்த ஞானம் யார் கொடுக்கறது? தேவன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்கிறது கரெக்டு தானே ஐயா? அவர் அனுபவிச்சிருக்கிறாரு, நானும் அனுபவிச்சிருக்கிறேங்க. பிரியாணின்னு சொல்லிட்டு களி சின்ன நாட்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஆமாம், இப்போ எல்லாம் ஓரளவு கற்றுக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிரியேட்டிவ் பவர் உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. எனவே நீ கோதுமையை விதைத்து எதை அறுக்க மாட்ட? முள்ளுகளை அறுக்க மாட்டாய். ஆமாம், முள்ளுகளை அறுக்க மாட்டான். நல்ல பல வெரைட்டிஸ் எல்லாம் போட்டு சமையல் பண்ணிவிட்டு மனுஷன் வாயில் வைக்க முடியாமல் ஒன்று குப்பையில் போட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் அதை செய்கிறதுக்கும் ஒரு கை பக்குவம் வேணுங்க. கை பக்குவம் வேணும், தெரியணும். ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் நான் சொல்கிறது. கல்யாணம் ஆகி போகிறதுக்குள்ளால என்ன பண்ணணும், எல்லாம் கற்றுக்கிட்டு போகணும். அங்கே போய் விதமாக செய்யும்போது உங்களை பார்த்து அசந்துருவாங்க. ஆமாம், பாராட்டுகள் கும்மியும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், டைம் போயிடுச்சு. சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ எல்லாம் இந்த யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ரசம் வைக்கிறதுலே விதமாக வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இப்படி ரசம் வைக்கணும் விதமாக. ஆமாம், ஆட்டுக்கறி இப்படி செய்யணும், மீன் கறி இப்படி செய்யணும் அப்படின்னு. ஆமாம், ஒரு அம்மா வந்து சொல்லிச்சான், ஒரு ரசம் வச்சுக்கிட்டு ரசம் வைக்கிற பக்குவத்தை இந்த அம்மா யூடியூப்பில் போட்டாங்களாம். அதுக்கு லைக்கு 1600 லைக் வந்து தான். என்ன வந்து தான்? 1500. ஒன்று ஓடி வந்து புருஷன்கிட்ட காட்டலாம், இந்த பாருங்கங்க, எனக்கு 1000 நான் ரசம் வச்சேன். அவங்க நீ ரசம் வச்ச ரசத்தை சாப்பிட்டது நான் லைக் பண்ணணும். நீ ஊரம் உலகமும் உனக்கு 1200 லைக் போட்ட என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டது யாரு? அவங்க சாப்பிட்டாங்களா நீ வச்ச ரசத்தை? நீ சொல்லி கொடுத்த ரசத்தை சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்குறானோ நமக்கு தெரியாது. ஆனால் லைக் வந்தது. சும்மா உட்காந்துருக்கிறவங்களாம் லைக் போடுவாங்க, லைக் போடுங்க, லைக் போடுங்க, லைக் போடுங்க, லைக் போடுவாங்க. ஆமாம், ஆனால் அவன் சொல்கிறான், நான் தான் பாதிக்கப்பட்டவன், அதில் நான் லைக் பண்ணணும். இன்றைக்கி நிறைய லைக்குகளை விரும்புகிறாங்க. நீங்கள் நல்லா இருங்க, நல்லா சமையுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 22:21 வாசித்து முடிக்கலாம். ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்க. அன்பு தெய்வப்பிள்ளை, உங்களுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வரி செலுத்த வேண்டிய இடத்துல வரியை செலுத்துங்க. வரி செலுத்த வேண்டிய வரியை மிச்சம் பண்ணாதுங்க. அது அரசாங்கம் கொடுத்த கட்டளையாக இருந்தாலும் அது தேவன்தான் அதிகாரங்களை வேணும். ஏன்னா வரியை கட்டுங்க, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்க. இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கு செலுத்தாதபடி இருக்கிறதுனால ஆசீர்வாதம் குறைகிறது. கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு செலுத்துங்க. கர்த்தர் உங்களோட பணத்தை வாங்கி அவர் எங்கேயும் வீடு கட்ட போகல, பங்களா கட்ட போகிறதில்ல. கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லும்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு முழு நேரத்தில் இருப்பார்களானால் அவர்களுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்தி தசமபாகங்களை செலுத்தி அதிலிருந்து தான் அவர்கள் பிழைக்க வேண்டும். அதை செய்ய வேண்டும். சபைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தலாம், அதில் தவறில்லை. ஏழைக்கு இறங்க வேண்டும். முதலே சொன்னேன், ஒரு பாகம் யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுங்கள்.
கொடுக்கிறது. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மல்கியாவிலே சொன்னாரே, ஏன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும்? அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயத்தில் 24 ஹவர்ஸும் மக்கள் வந்து போவார்கள், வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்லேருந்து. அந்த ஆலயத்திலேயே நிறைய ஏழைகள் இந்த ஆலயத்தில் ஆகாரம் கிடைக்கும் என்று வந்து தங்குவார்கள். அது புண்ணியம். எனவே அந்த ஆலயத்தில் 24 ஹவர்ஸும் சமையல் நடந்துட்டு கொண்டே இருக்கும். எனவே அந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி நீங்கள் தசமபாகத்தை பண்டசாலையில், அங்கே ஒரு ஸ்டோரேஜ் உண்டு, அங்கே கொண்டு வாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சாப்பாடு புண்ணியம்தான் நிறைய பேரை வாழ வைக்கிறது. சிலர் பாருங்கள், ஊரில் எல்லாம் அநியாயம் செய்வான், அவன் அன்னதானம் போடுவான், அவன் போடுற சாப்பாடை 10 பேர் வயறார சாப்பிட்டு அவனை வாழ்த்திட்டு போவாங்க. அதனால அவன் செய்த பாவம் கர்மம் எல்லாம் அதில் அடிபட்டு போகுது. அல்லையிலே சொல்லலாமா? நான் கேட்டேன் ஒருத்தரை, என்னங்க இவங்க அநியாயமாக சம்பாதிக்கிறான், அன்னதானம் போடுறான், அந்த சாப்பாடு, ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு 100 பேருக்கு பசியை ஆற்றுனா அவன் செய்த பாவம் எல்லாம் அதில் அடிபட்டு போகுதான். இல்லையா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நீங்கள் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு சொல்லுங்கள், ராயனுக்குரியது ராயனுக்கு சொல்லுங்கள். இலங்கை தேசத்துக்கு நான் போயிருக்கும் போது ஒரு ஃபேக்டரின்னா அந்த பிரெட்டெல்லாம் செய்கிறதான ஃபேக்டரி, அது இருள் அடைந்து போய் இருக்கிறதை கர்த்தர் எனக்கு தரிசனத்திலே காட்டினார். அப்பொழுது என்னை அங்கே அழைத்து கொண்டு போகிறதுக்கு முன்னாலே, நான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே நான் ஜெபிக்கிறது வழக்கம். ஜெபிக்கும் போது அந்த ஃபேக்டரி இருளடைந்து கிடைக்கிறது. அவளுக்கு அப்படி அங்கே போகும்போது கூட நான் பார்த்தேன், நாங்கள் இந்த பேக்கரியில் போர்டு இல்லை, அவர்கள் தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாங்க, பிரெட்டு செய்கிற தொழிற்சாலை வைத்து நடக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வருமானம் சரியாக இல்லைன்னு சொன்னாங்க. அப்பொழுது நான் அவர்களை கேட்டேன், ஏன் நீங்கள் போர்டு வைக்கவில்லை என்று சொன்னேன். அவங்க சொன்னாங்க, போர்டு வைத்தா உடனடியாக அரசாங்கம் அதற்கு டாக்ஸி கலெக்ட் பண்ண வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்ஸி கட்டுறதுக்கு பயந்து இவர்கள் போர்டு வைக்காமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போர்டு வையுங்க, போர்டு வைத்து பிஸ்னஸ் பண்ணும்போது இது ரோடு, மெயின் ரோடில் கடை வச்சுருக்கிறீங்க, போகிறவன் வரவெல்லாம் பார்ப்பான், இங்கே ஃபேக்டரி நடக்குது, ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படின்னு வந்து வாங்குவாங்க. அதில் ஒரு பாகம்தான் நீங்கள் வரி கட்டுறீங்க, அதில் தவறில் வரி கட்டுங்க, ஏன் நீங்கள் அப்படிப்பட்ட தவறை செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு காட்டினபடினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே அதன் பிறகு அவர்கள் அந்த காரியத்தை மாற்றிக்கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கும் கொடுக்கறது கிடையாது, வரியும் கட்டுறது கிடையாது. அப்படி இருந்தால் ஆசீர்வாதம் இருக்காது. எனவே நாம் ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் செலுத்துவோம். அல்லேலூயா சொல்லலாமா? முழங்கால் படிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். கையின் பிரயாசம், ஆண்டவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன்னிடத்தில் உழைப்பு காணப்பட வேண்டும். பிரியமானே, உன்னிடத்தில் உண்மை காணப்பட வேண்டும், தேவனுடைய அனுக்கிரகம் காணப்பட வேண்டும். பிரியமானே, எனவே நீ ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்குரியதை கொடுக்க வேண்டும். இப்படி செய்வாயானால் உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பரலோக பிதாவே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் பேசினபடினால உமக்கு ஸ்தோத்திரம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொன்னீங்களேப்பா, அந்த பாக்கியமும் நன்மையும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கையின் பிரயாசத்தை அந்நியர் புத்திரர் புசிக்கக்கூடாது, எங்கள் கையின் பிரயாசம் பாழாய் போகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசமானது தவறான வழிகளுக்கு போகக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. என் கையின் பிரயாசம் என் சாமர்த்தியம் என்று நாங்கள் சொல்லக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் ஊதி போடக்கூடாது ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா நன்மைகளினால் அவர்களை நிரப்புவீராக. கடன்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். வட்டி கட்டுகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வட்டி கட்டாதபடி, அந்நிய புத்திரர் இனி சாப்பிடாதபடி ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். கடன்களை அடைக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிற்கின்ற பரலோக பிதாவே.